இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் ஆகஸ்ட் 26. மனுஷர் பார்வையில் சீயோராய் இருப்போரே தேவனுடைய சம்பத்துக்கள். இவ்வுலகத்தில் சிலர் தாங்கள் மேலான பதவியை பெறுவதற்கு யாருடைய தோளின் மீது ஏறினாலும் அல்லது யாரை தங்கள் காலின் கீழ் போட்டு மிதித்தாலும் அதையெல்லாம் குறித்து கடுகளவு கூட அக்கறையற்று இருப்பார்கள். இன்று கிறிஸ்தவ சுவிசேஷ ஊழிய உலகத்திலும் இவர்களைப் போலவே ஸ்தானத்தை இச்சித்து அதை பற்றிக்கொள்ள நாடுகிறவர்களை காண்பது ஆச்சரியமும் வேதனையுமாய் இருக்கிறது. இக்கேடான கிறிஸ்தவர்கள் தாங்கள் சூப்பரிடென்ட் ஆவதற்கும் மூப்பர் ஆவதற்கும் பொக்கிசதாரர் ஆவதற்கும் கமிட்டி செயலாளராய் மாறுவதற்கும் திட்டங்கள் வகுத்து தனக்கு ஆதரவாக மெஜாரிட்டி ஆட்களை திரட்டி தவியாய் தவிக்கிறார்கள். இவை அனைத்தும் இயேசுவின் ஆவிக்கு முற்றிலும் விரோதமானவைகள் ஆகும். தேவனுடைய மகிமையை கண்ட எவனும் இந்த உலகத்தின் புகழையோ அல்லது சுவிசேஷ ஊழிய உலகத்தில் உள்ள புகழையோ அடைவதற்கு ஓடும் அருவருப்பான சுண்டலி ஓட்ட பந்தயத்தில் ஒருபோதும் தன்னை சேர்த்து கொள்ளவே மாட்டான். அவனோ தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக, அதாவது அந்த பரிசுக்காக லக்கை நோக்கி தொடர்வதிலேயே பேரார்வமும் சுறுசுறுப்பும் கொண்டவனாய் இருப்பான். இதை தவிர பிறருக்கு தண்ணீர் வார்ப்பதற்கும் தரையை துடைப்பதற்கும் மாத்திரமே விருப்பம் கொண்டு இந்த பூமியில் தன் தேவனை மகிமைப்படுத்துவதையே தன் பிரதான நோக்கமாய் கொண்டிருப்பான். தேவனுடைய வெளியேறப்பட்ட சம்பத்துகளாய் இருப்பவர்கள் அநேகமாய் எளிய மக்கள் மத்தியிலும் நம் சபைகளில் அறியப்படாத ஜனங்களுமாய் இருக்கிறவர்கள் மத்தியிலுமே காணப்படுகிறார்கள். யோவான் ஸ்நானகனைப் போலவே கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருக்கும் விருப்பத்தையே தேவன் நம் இருதயத்தில் அருளி செய்வாராக. லூக்கா 1:15. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் எப்படி பெரியவனாய் காணப்பட்டார் என்பதற்கு ஓர் காரணம் உண்டு. அதை அவனே வெளிப்படுத்தியதன்படி அவனுடைய வாழ்வின் தீராத வாஞ்சியாய் இருந்ததெல்லாம் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்பதே ஆகும். யோவான் 3:30. ஆம், கிறிஸ்துவே எப்போதும் பிரதானமாய் இருக்கும்படி அவனோ தொடர்ச்சியாய் புன்திரைக்கு சென்று மங்கி மறைவதற்கே நாடினான். ஜெபிப்போமா. எங்கள் பரம தந்தையே, கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருக்கும் விருப்பமே எங்கள் முன் எப்போதும் இருந்து இவ்வுலகிலோ தாழ்மையாய் ஜீவித்திட கிருபை தாரும். ஆமேன்.